யானோ காத்தவரே மாயாண்டி சொடலையா மதலைக்கு அருள்முறைவா ஏறு வச்ச பேச்சு அம்மா பிள்ளைக்கு நீ அருள்முறைவா. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல பந்தல் அலங்காரம் பூ அலங்காரம் பண்ணியாச்சு. செட்டு வந்தாச்சா? ஐயப்பா ஒளி ஒளி அமைக்கணும்லதாயி. ஆமா சரி. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல கைலாச வாசல்ல பகவானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடத்தணும்னு சொல்லி கல்யாண மேடை அலங்கரிச்சாச்சு. அப்படி மேடை போட்டாச்சு பாரு. கல்யாண மேடை எவ்வளவு பெரிய மேடை போட்டிருக்கு பாரு. அழகா இருக்கு. பகவானுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் சொல்லி மேடை பிரம்மாண்டமா இருக்கு. மேடை போட்டாச்சு. மேடையில அலங்காரம் மட்டும் தான் பாக்கி. பொண்ணு மாப்பிள்ளை அலங்காரம் பண்ணணும். ஆமா கண்டிப்பா பொண்ணு மாப்பிள்ளை அலங்காரம் பண்ணணும்ல. யாரு? சிவனும் பார்வதியும். ஓ சிவனையும் பார்வதியும். ஆமா சரி. அலங்காரம் பண்ணணும்னு சொல்லி பார்வதிக்கு அப்படியே பழங்காலத்து நகநட்டெல்லாம் போடுதாங்க. ஓ பழங்காலத்து நகநட்டுகள்லாம் போட இந்த காலத்துல வந்திருக்கிறதுலாம் ஆகாது தாய். இது சும்மா கவரிங் செட்டு. கோபி செயின் அந்து போது உடனே பழைய காலத்து நகநட்டு போடணும். அது அந்த காலத்துல அப்படி போட்டு முடிச்சிருக்காங்க. ஆமா பழைய காலத்து நகநட்டு எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? ஆமா கோடி ரூபா கொடுத்தாலும் இப்போ கிடைக்காது. கிடைக்கவே கிடைக்காது. அப்ப பார்வதிக்கு திருக்கல்யாணம் நடத்தணும்னு சொல்லி அலங்காரம் பண்ணுறாங்க. அலங்காரம் பண்ணுகிறாள் அல்லவா? சிங்காரமா இருக்கணும். கல்யாணம் பொண்ணு ஆக போற அம்மா பார்வதி. ஒரு கல்யாண பொண்ணு உங்களை மாதிரி பரப்பிட்டு வந்து விட்டா போதுமா? பத்தாது. நீங்க சிம்பிளா இருக்கேதா? கல்யாண பொண்ணுன்னு சொன்னா அந்த 1000 பேர் இருக்கக்கூடிய இடத்துல அந்த 1001 அவன் மட்டும் தனியா தெரியணும். துண்டாடிக்கணும். ஊர் உலகெல்லாம் பேசணும். ஏ அப்பாவை கழுத்துல போட்டுக்க நகையை பாரு. ஏ அப்பாவை இடுப்புல கட்டிருக்க ஒட்டியானத்தை பாரு. அடங்கப்பாவை சேலையில டிசைனை பாரு. அடங்கப்பாவை காலில கொலுசை பாரு. அடேங்கப்பா அவ்வளவு அழகா இருக்கு. பார்த்த கண்ணம் பூத்து போணும். அவ கையில வச்சிருக்காளே மருதானியை பாரு. அவ கையில கட்டிருக்காளே வளையல். அவ்வளவு அழகா இருக்கு. பின்னால சட்டையில சன்னல் வச்சிருக்காளே அம்புட்டு அழகா இருக்கு. அது ஒரு அழகு. சன்னல்ல 2 கயிறு விட்டுருக்காளே அது ஒரு அழகு. அப்படின்னு ஊர் சனனம்லாம் பேசணும்னு சொன்னா கல்யாண பொண்ணை மட்டும் தனியா அலங்காரம் செய்யணும். அலங்காரம் பண்ணணும். சரி. அப்ப பார்வதியானவளுக்கு எப்படி அலங்காரம் செய்கிறார் தெரியுமா? அம்மா பார்வதி எப்படி அம்மா அலங்காரம் செய்கிறார்கள்? ஆடகோ அந்தண்டை கொலுசு ஈடு உண்டமா புதுசு. இந்த ஊருக்கு நம்ம புதுசு. மாச தாங்க ஒட்டியானமா பணம்மா பார்க்க 10000 வேணுமா? பார்க்க 10000 வேணுமா? பத்திரமா தங்க ஒட்டியானமா அவளை பார்க்க 10000 வேணுமா? ஒரு செவப்புக்கெல்லாம் மூக்கிட்டொரு மேசரி. ஆமம்மா போடம்மா பில்லாக்கு ஒரு சரி. பில்லாக்கு ஒரு கையில தங்க வீசரி. பார்த்தவர் மனம் பரவசப்பட கேட்பவர் மனம் கண்டு மகிழ்ந்திட. கேட்பவர் மன கண்டு மகிழ்ந்திட. ஆமா சொல்லு. ஆசினியோ புகழும் பட்டு சேலையா. ஆமம்மா போடம்மா சிகரையில தங்க சருக வேலையா. சிகரையில தங்க சருக வேலையா. அதிலோடு போரும் மட்டும் சேலையா. தங்கோ சேலையா. தங்கோ இருகையில தங்க சருக வேலையோ. அப்ப பார்வதி அம்மாளுக்கு அலங்காரத்தை கேட்டியோ? அடேங்கப்பா உச்சியில இருந்து அவ உள்ளங்கால வரைக்கும் சரி ரசிச்சு அலங்காரம் செய்யறாங்க. அவ்வளவு அழகா இருக்கப்பா. அது இந்த காலத்து செயின் நட்டு போட்டாங்களா? பழைய காலத்து ஆடை ஆபரணங்களை அணிகிறார்கள். அடேங்கப்பா அவ்வளவு அழகா இருக்கு. ஒட்டியான என்ன? அடேங்கப்பா இடுப்புல ஒட்டியானத்தை கட்டியோ? கழுத்துல நெக்லஸ் என்ன? இடுப்புல போட்டிருக்கால ஒட்டியானோ? சரி அதை உருவிட்டு குடுப்பு கொடுத்தா ஷார்ட் அடி வாங்கின மாதிரி இருக்கும்.
ஒட்டியான எதுக்குன்னு நினைச்சிய? எதுக்குயா? போற வாரம் நம்ம பிடிச்ச அறையதான். ஆனா எங்க மைனி எப்படி தெரியுமா? நம்ம ஒட்டியான பாசியில கொடுத்து இருக்கு. கொச்சாங்க வச்சுதான் கட்டுவாங்க. கொச்சாங்க வச்சுதான் கட்டியிருக்கா. ஒட்டியான என்ன? அடேங்கப்பா. கழுத்துல நகனட்டு அப்படி இருக்கு. ஆமோ ஆமையா. காத்துல ஒரு ஜிமிக்கி. சிமிக்கி. கையில ஒரு காப்பு. ஆமோ ஆமம்மா. வளையல் போட மாட்டா. வளையல் கிடையாது. காப்பு சொல்லுவாங்க தெரியுமா? காப்பு காப்பு. சரி. அப்படி காப்பு போட்டு. காப்பு போட்டு. கையில என்ன என்ன? 10 விரலுக்கும் 10 கணையாளிகளை போடுகிறா. கணையாளினா என்ன தெரியுமா? கணையாளின்னு சொன்னா ரிங்குமா, உங்க பாசையில சொன்னா மோதிரம். கணையாளின்னு சொன்னா அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு தான் தெரியும். கழட்டி யாரும் கொடுக்க புரியும்? கழட்டி யாரும் கொடுக்க புரியும்? கலத்தணும்னு நினைக்க வர மாட்டேங்குதா? 10 விரலுக்கும் 10 விதமான கணையாளி போடுகிறா. கணையாளி போட்டு அதையும் நடுவு மோதிரத்தில் நடுவு கையில போட்டுக்க பத்துக்கு வரல. சங்கு வச்ச டிசைன். சங்கு மாடல் வச்ச டிசைன். எதுக்கு இது? அவ்வளவு அழகா இருக்கும் தாய். அழகா இருக்கும். ஆமோ அமையா. அப்படி 10 விரலுக்கும் 10 மோதிரங்கள் போட்டு 10 விதமான கணையாளிகளை போட்ட பார்வதி. காலில என்ன போட்டிருக்கா? கொலுசு. ஓ கொலுசு போட்டிருக்கா. நல்லா பொண்ணு மாதிரி அழகா இருக்க. அப்படி அழகா இருக்கா. அப்போ பார்வதி சும்மா சில்லு 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 சில்லுன்னு வரா. அவ ஒரு நடந்தா போதும். ஆட்டு மணி அடிச்ச மாதிரி இருக்கு. ஆனா அவன் நடந்தா அவ்வளவு அழகா இருக்கு. கொலுசு போட்டிருக்கா பத்தியா? சரி. அப்படித்தான் இருக்கும். அப்படியே இருக்கும்ல. அண்ணன் நடந்து ஆமோ கைய வீசுறான்னு சொன்னா. கைய வீசி வந்தான்னு சொன்னா அப்படி இருக்குமியா. ஊரு கண்ணு உறவு கண்ணு எல்லாம் அவன் மேலதான் இருக்கும். யார் மேல? யார் மேல? பார்வதி மேல. பார்வதி அம்மா மேல. அவளை நகனட்டெல்லாம் போட்டு சரி அவ்வளவு அழகா இருக்கப்பா. அப்படிப்பட்ட அழகோடு இருக்கிறாள் பார்வதி அம்மா. அழக சொல்லணும்னு சொன்னா என்னதாயி நேரம் காணாது. ஓ நேரம் காணாது. ஆமா சரி. இன்னும் பார்வதி எப்படி அழகா இருக்கிறா. எப்பேற்பட்ட அழகோடு இருக்கிற அம்மா பார்வதியானவள். ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா. பெண்ணுக்கான பெண் அழகே, மயிலழகே. அழகை கண்டாரா, அழகை கண்டாரா. பார்வதா தேவியானவள் மஞ்ச முகத்தழகி, மருதாணி கையழகி, மருதாணி கையழகி. சேலை கட்டும் இடையழகி, செந்தூர பொட்டு வச்சு, செந்தூர பொட்டு வச்சு அப்படி வாராப்பா. அழகா நடந்து வாரால. ஆமா சரி. அப்படி பொண்ணு அலங்காரம் பண்ணி அழகா கொண்டு வந்து மணமேடையில வச்சாச்சு. ஆமா மணமேடையில வைத்த பொழுது மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை யாரு? பக்கத்து வீட்டுக்காரர் கிடையாது, பகவான் சிவபெருமான். சிவபெருமான் பெண்ணுக்கு தான் பார்த்து அலங்காரம் பண்ணுவாங்க. சரி. மாப்பிள்ளைக்கு என்ன? மாப்பிள்ளை அலங்காரம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுப்பா. எப்பவுமே அழகுதான். ஆமா என்று சொல்லி மாப்பிள்ளையும் பொண்ணையும் மணமேடையில வச்சு அமர வைத்த பொழுது, அலங்கரித்த பொழுது பார்வதா தேவியானவள் அழகுன்னு அழகு அப்பேற்பட்ட அழகியா. பார்வதி அம்மா அப்பேற்பட்ட அழகு. என்ன அழகோடு இருக்கிறா. சூரியனாயிருந்தாலும் சுற்றி ஒரு கருப்பு உண்டே. சூரியனாயிருந்தாலும் ஒரு சந்திரனாயிருந்தாலும் சற்று கொஞ்சம் கருப்பு உண்டே. சந்திரனாயிருந்தாலும் சற்று ஒரு கருப்பு உண்டே. தலை மட்டும் கருப்போடியே, தலை மட்டும் கருப்போடியே. தானே ஒரு கருப்பும் இல்லையே. தலை மட்டும் கருப்போடியே, தலை மட்டும் கருப்போடியே. தானே ஒரு கருப்பும் இல்லையே. செக்க நல்ல சிவப்பாளாகே, சிவப்பாளாகே. நல்ல சிவப்பாளாகி அவ செந்தூர போட்டழகி. நல்ல சிவப்பாளகி, செந்தூர ஒட்டழகி. இடையழகி, நல்ல முகத்தழகி, நல்ல முகத்தழகி. கண்ணழகி. அப்போ ஆதிசக்தி பார்வதி அம்மா பார்வதா தேவி அவளுக்கு என்ன சூரியனா இருந்தாலும் பாரு என்னதாயி சுற்றி கருப்பு இருக்கு. ஆமா சூரியனா இருந்தாலும் சுற்றிலும் ஒரு கருப்பு உண்டு. சந்திரனா இருந்தாலும் சற்றும் கொஞ்சம் கருப்பு உண்டு. எலுமிச்சம் பழமானாலும் இடையில ஒரு கருப்பு உண்டு. மாதுளம் பழமானாலும் மத்தியில ஒரு கருப்பு உண்டு. ஆப்பிள் பழமா இருந்தாலும் அதுலயும் ஒரு கருப்பு இருக்கு. ஆனா தாய் பார்வதி எப்படியா இருக்கு? அவளுக்கு தலை முடியும் கண் புருவமும் மட்டும் தான்ப்பா கருப்பு. ஓ தலை முடியும், கண் புருவமும் மட்டும் தான் கருப்பு. ஒரு கருப்பும் இல்லை. தானே ஒரு கருப்பும் இல்லை. ஆதிசக்தி பார்வதி அம்மா
பார்வதி அம்மா அவள் அழகோடு இருக்கும்போது அப்படிப்பட்ட அழகோடு இருக்கும்போது வந்து அமர வச்சாச்சு. சரி, அப்ப ஆதிசக்தி பார்வதி அம்மா கேட்கிறா, என்ன கேட்கின்றா? ஆண்டவா, ஆண்டவனே, பகவானே, பகவானே, என்ன சுவாமி சொன்ன வள்ளிக்கு சரி திருக்கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க, அண்ணனை வரவழைச்சு. ஆமோ ஆமம்மா. கல்யாணத்துல சரி எனக்கு ஒரு புதுமையான ஒரு தோழி பெண் வேணும்னு கேக்குறேன். ஓ, கல்யாணத்துல தோழி பெண் வேணும்னு கேக்குறாங்க. ஏட்டி என்ன? அதான் லட்சுமி இருக்கால தோழி பெண்ணு. ஆமா, லட்சுமி இருக்கல தோழி பெண்ணு. இல்ல பகவானே, எப்பா எனக்கு புதியதாக ஒரு தோழி பெண்ணு வேணும். சரி என்று சொல்லி ஆதிசக்தியாகப்பட்ட பார்வதா தேவி கேட்ட பொழுது தேவி கேட்கும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் சொல்லுகிறாரு, என்ன சொல்லுகின்றார்? சரி பார்வதி, உனக்கு போவதானே மிச்சம். நீ கேட்டபடிக்கு ஆமா உனக்கு ஒரு தோழி பெண் தானே வேணும் கல்யாணம் முடிக்க. ஆமா, நாளா ரெடி பண்ணிதான் என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்கின்றார் பாருங்கம்மா. அவருக்கு தோழி பெண் உருவாக்கணும்னு சொல்லி சரி அப்ப பார்வதி அவனவள் தோழி பெண் கேட்ட பொழுது தோழி பெண் கேட்கும் பொழுது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அந்த பிரம்ம பீடம் கொண்டு பகவான் தெளிப்பார் சிவபெருமான் தன்னே வந்து ஆமம்மா கொண்டு திரிக்கிறார். பெரம்புத்திருக்கார் பத்தியா? பெரம்பால தட்டுதாரு. பெரம்பால தட்டும் பொழுது வந்து ஒரு பாலகி பிறக்கா. ஏன் பிறகு செஞ்சீங்க? என்ன பிறகு செஞ்ச காரணம் என்ன? யாரு என்னன்னு தெரியணும். உனக்கு யாரு தெரியுமா? யாரு தெரியுமா? தாய பிரம்ம பீடம் பிறந்ததாலே பார்வதி அம்மா தோழி பெண் கேட்ட உடனே ஆண்டவன் சிவபெருமான் என்ன செய்யறார் பாருங்கம்மா. பிரம்ம பீடம் இருக்கு தெரியுமா? சரி, அந்த பிரம்ம பீடம் தன்னதுல வந்து தீர்த்தம் கொண்டு தெளிக்கிறார். திரு பெரம்பால தட்டுதார். அப்படி பிரம்ம பீடத்துல பெரம்ப கொண்டு தட்டும் பொழுது வந்து ஒரு பாலகி பிறக்கா. பிறக்கும் போது எந்த சொருவத்துல பிறந்தா தெரியுமா? எந்த சொருவத்துல பிறக்கிறா பாருங்க. வீர பல்லா உனக்கு விரிசடையா பிடித்து ஆடுவோம் தலை முடியா பிரம்ம பீடத்துல பகவானோட ஒரு மகிமையான ஒரு பாலகி வந்து பிறக்கா. பிறக்கும் போது எப்படி பிறந்தா? பிறக்கும் போது நம்மளே மாதிரி உங்களை மாதிரி பேபியா பிறந்தாளா? கிடையாது. பல்லு எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கு? ஒண்ணு மாதிரி இருக்காது. என்ன மாதிரி அரிசி வித மாதிரி இருக்காது. சரி, எப்படி இருக்கா? வீர பல்லு ஒரு சடையோட பிறந்தா. ஒரு பல்லு மேல இருக்கும், ஒரு பல்லு கீழே இருக்கும். வீர பல்லோடு விரிசடையோடு பிறக்கிறாளே என் தாயாகப்பட்ட பேச்சு அம்மா. சரி, அப்பு சடை. ஆமோ, அங்கார கோபத்தோடு பிறக்கிறான். ஊழச்சத்தம் போட்டான்னா இப்படி ஊழச்சத்தமா போட்டுக்கிட்டு வாரா. இது இல்லப்பா, இது பிபி சத்தமா. ஊழச்சத்தம் போடு. இதுதான் ஊழச்சத்தம். இது காக்கா கத்துற மாதிரி. காக்கா கத்துற மாதிரி இருக்கு. சரி, ஊழச்சத்தம் போட்டு வந்து பிறக்கும் பொழுது எதுக்காக பிறவி செஞ்சீங்க? என்ன பிறவி செய்ய காரணம் என்ன சுவாமின்னு நான் யாரு என்னன்னு எனக்கு இப்ப தெரியும். தெரிஞ்சவனும் அல்லவா? எதுக்கு
எதுக்காக பிறவி செஞ்சேன் தெரியுமா? என்ன எதன காரணம் சுவாமி? என் வீட்டுக்காரி இருக்கா பத்தியா? சரி. பார்வதி. ஆமா. அவளுக்கு எனக்கும் திருக்கல்யாணம் வச்சோம். ஆகட்டும் சுவாமி. அவ ஒரு தோழி பெண் வேணும்னு கேட்டா. அவ தோழி பெண் வேணும்னு கேட்டா. அதுக்காக நான் பிரம்ப கொட்டு பிரம்ம பீடத்துல தட்டுனேன். அப்படி தட்டக்கூடிய வேளையில அதனால தான் நீ வந்து பிறந்த. சரி. பிரம்ம பீடத்துல பிறந்ததால உனக்கு பேச்சு என்று ஒரு பெயர். ஆமா. சரி. அப்ப அவ பிறந்த பாத்தீங்களா? ஆமா. அப்படி ஊழச்சத்தம் போட்ட உடனே சரி பார்வதி அம்மா பார்த்தா. பார்வதி அம்மா பறக்க பறக்க முழிக்கா. அம்மாடி. ஐயா பகவானே. என்ன ஆண்டவனே? என்ன நான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு அழகான தோழி பெண்ணு கேட்டேன். தோழி பெண் கேட்டது குத்தமா? இப்படி ஆங்கார கோவத்தோடு பேச்சிய மழை பிறவி செஞ்சிருக்கீங்களா சுவாமி? கொடுக்கலாம் ஐயா. நான் தோழி பெண்ணை வைக்க முடியுமா? எனக்கு அடிச்சு தின்னுட்டு போயிருவோம். பறக்க பறக்கலாம் முடிக்கும். கையை கடிச்சிருவாளோ? சரி. ஆக இருப்பதனால இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். வேண்டவே வேண்டாம் சுவாமி. எனக்கு லட்சுமியே போதும் என் தோழி பெண். சரி. அதனால இந்த பிள்ளை எனக்கு பேச்சியம்மா வேண்டாம். வேண்டவே வேண்டாம். கைலாசத்துல அவளுக்கு இடம் கிடையாது. கைலாயத்துல இடமே கிடையாது பேச்சியம்மாளுக்கு. அப்ப பார்த்தார் ஆண்டவனா ஆகப்பட்ட சிவபெருமா. சிவபெருமா ஏ பேச்சி வாட்டி என்ன தாயி உன்னை பிறவி செஞ்சு தெரியுமா? சரி. அதனால என்ன நீ இப்படி ஆங்கார கோவத்தோட இருக்கதால இந்த கைலாசத்துல உனக்கு கைலாசத்துக்கு வேண்டாம். கைலாசத்துக்கு வேண்டாம். நான் உனக்கு தேவையான வரங்கள் எல்லாம் தாரேன். உனக்கு என்ன வேணுமோ தாரேன். வரத்தை வாங்கிட்டு எங்கேயாச்சும் போயிரு. எங்கேயாச்சும் போறேன். எங்கேயா போவேன்? பூலோகத்துக்கு போவேன். பூலோகத்துக்கு போறேன். சரி. அப்படி என்று சொல்லி அப்படி என்று சொல்லும் பொழுது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பேச்சியம்மாளுக்கு தேவையான வரங்களை எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா கொடுக்கின்றார்? கொல்லோ வரோ வெல்லோ வரோ வாரோ அழிக்கு வாரா கொல்லு வாரா வெல்லு வாரா கொடுக்கு வாரா அழிக்கு வாரா தீராத நோய்கள் எல்லாம் தீரால தீர்க்கு வாரா தீராத நோய்கள் எல்லாம் திருநாளே தீர்க்கு வாரா வரங்களை வாங்கி கொண்டு வரங்களை வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு வாராள பேச்சியம்மா வாராள பேச்சியம்மா வரங்களையும் வாங்கி கொண்டு வரங்களையும் வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு வாராள பேச்சியம்மா வாராள பேச்சியம்மா. ஆண்டவன் சிவபெருமான் பேச்சியம்மாளுக்கு வரத்தை கொடுக்கிறாரு. அம்மா பேச்சி சரி. உனக்கு கொள்ளும் வரம் வெல்லும் வரம் கொடுக்கும் வரம் அளிக்கும் வரம். கொடுக்கும் வரம் அளிக்கும் வரம். தீராத நோய்களா இருந்தா ஆமா தீராத குறைகளா இருந்துச்சுன்னா உன் திருநீர் பட்டா போதும். தீராத பிணிகளும் தீர்ந்து போகும். தீராத அவ திருநீர் போட தீவினையே வராது. உன் திருநீர் எங்கெல்லாம் போய் விழுதும் சரி அங்க தீவினையே வராது. பேச்சு போகாத நோயெல்லாம் ஆமா பேச்சி அம்மா போர் பிரம்பால தீர்க்கும். பிரம்ப எடுத்து தட்டுனா நினைச்சுக்கோ ஆஞ்சு விடுவாங்க. வெட்டிப்பட்ட நாடுக்கு நஞ்சு தின்னது ரோட்ல அடி வெட்டுப்பட்டது வாங்கிட்ட வராது வராது. சரி என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் வரங்கள் எல்லாம் யார்கிட்ட கொடுத்தாரு? பேச்சியம்மா கையில கொடுத்து அப்படின்னு சொல்லி சரி பேச்சியம்மா வரங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வரங்களை எல்லாம் வாங்கி கொண்டு இந்த கைலாசத்தை விட்டு நாம் போறோம். ஆமா அந்த கைலாசத்தை விட்டு நம்ம முதல்ல எங்கேயா போகணும். கைலாசத்தை விட்டு போகணும்னு சொல்லி ஆமா என்று சொல்லி சரி பேச்சியம்மா எங்க வாரா தெரியுமா? எங்க அம்மா வருகின்றார். வரங்களையும் வாங்கி கொண்டே வாங்கி கொண்டே ஆனாலே அம்மா வரங்களையும் வாங்கி கொண்டே வாராளே பேச்சியம்மாயே வரங்களையும் வாங்கி கொண்டே பேச்சியம்மா
சிவபெருமான் இடத்திலே வரங்களை எல்லாம் வாங்கி கொண்டு எங்க போவோம் என்று சொல்லி அப்படி என்று சொல்லி ஆமம்மா வரங்களை எல்லாம் வாங்கிட்டு சரி எங்க இருக்கா கைலாசத்துல இருக்கா அது இருக்கட்டுமா கொஞ்ச நேரம் தாமதமா வருவோம் இருக்கட்டும் சரி அடி பேச்சியம்மா கைலாசத்துல இருக்கக்கூடிய நேரத்துல என் தாயாகப்பட்ட பேச்சியம்மா கைலாயத்துல இருக்கும் பொழுது அவள் அப்படி இருக்க சரி ஆண்டி மாயா ஆண்டி வையகத்தில் பேயாண்டியாக பிறந்த ஆண்டி ஆண்டி மாயா ஆண்டி சுடலை வருவார் நமக்கு ஒரு நாளும் பயமில்லை